Good morning, good afternoon everybody. இன்னைக்கு 25th of May அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் தைராய்ட் டே. அதாவது உலகத்தில் வந்து ஒரு தைராய்டு விழிப்புணர்வுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே. ஸோ இந்த டே அன்னைக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஆர்கனைசிங் திஸ். ஸோ சில்ட்ரனில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ரைட் ஃப்ரம் பர்த் டில் அடாலசன்ஸ் 18 வயசு இந்த 0 to 18 இயர்ஸில் வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸை பற்றின ஒரு ஸ்மால் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ. ஸோ தைராய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ட் கிளாண்ட். ஆஸ் யூ கேன் சி, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளாண்ட் நம்ம நெக்கில் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடியது. அண்ட் இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டில் சால்ட் மாதிரி எல்லாத்துக்கும் தேவை. ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா இத்தினூண்டாக இருக்கும். அந்த சால்ட் மாதிரி எல்லாத்துக்கும் தேவை. ஹார்ட் பீட்டிங்க்கு, லங்ஸ் ஃபங்க்ஷனிங்க்கு, பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு, கட் மூமெண்ட்டுக்கு, செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு, மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, போன் ஹெல்த்துக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் தேவையான இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன். அண்ட் சில்ட்ரனில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இதோடைய தேவை வந்து 2 விஷயத்துக்காக. ஒன்று க்ரோத், ரெண்டாவது வந்து மென்டல் மெச்சுரேஷன். ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் மென்டல் மெச்சுரேஷன், இது ரெண்டுக்காகவும் தைராய்டு ஹார்மோன் மிக 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 அவசியமான ஒரு ஹார்மோனாக கருதப்படுகிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட் அறிகுறி, whenever you find your child is not growing, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் இல்லை, வெயிட் இல்லை அப்படின்னா உடனே தைராய்டு ஹார்மோன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏஜுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டீஸ் இல்லை, அவர் இந்த ஏஜ் குழந்தை செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலை அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் ஃபிசிஷியனையோ பீடியாட்ரிஷனையோ கன்சல்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ சில்ட்ரனில் வரக்கூடிய தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் 2 விதமான ப்ராப்ளம்ஸ். கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது சின்ன குழந்தையிலே பிறக்கக்கூடிய ஏற்படக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகள். செகண்ட் வந்து ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம், வளர்கிற வயசில் above 5 to 18 years இந்த ஏஜ் குரூப்பில் வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு 2ஆக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது ஒரு சின்ன பருவத்தில் ஒரு 0 to 3 years, பிறந்த குழந்தையிலேருந்து 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். முக்கியமாக கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் இஸ் ஒன் கண்டிஷன் விச் கேன் பி விதவுட் சிம்டம்ஸ். அறிகுறிகள் இல்லாமல் உங்கள் குழந்தைக்குள்ளேயே அது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆல் பேபிஸ், எவ்ரி பேபி, இட்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் பர்த் ரைட் டு கெட் ஸ்க்ரீன்ட் ஃபார் கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது அதோடைய வந்து ரைட், தடுப்பூசி போட்டுக்கிறது அதோடைய ரைட். ஒரு ஹைட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது அதுக்குரிய ரைட். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் மூலமாக பண்ணி கண்டுபிடிச்சு அது இருக்குது அப்படிங்கிற அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை அதை பற்றி வரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த டெஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டு. ஆஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் தயவுசெய்து உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். பேபிக்கு தைராய்டு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அறிகுறிகள் இல்லாமல் தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி பேபிஸில் இருக்கலாம். ஒரு சின்ன ரத்த சொட்டு, ஹீல் பிரிக், அதாவது கால் பாதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு டாட், ஒரு எறும்பு கடிக்கிறத விட கம்மியாக பெயின் இருக்கக்கூடிய ஒரு பிளட் டாட் எடுத்து தைராய்டு லெவல் கரெக்டாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா, இல்லை குறைவாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஏர்லியாக கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், எர்லியாக கண்டுபிடிச்சோம் அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தையுடைய ஹைட், வெயிட், மென்டல் டெவலப்மெண்ட், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் திஸ் டாக் இஸ் ஸ்க்ரீன். இட்ஸ் யுவர் பேபிஸ் பர்த் ரைட் டு பி ஸ்க்ரீன்ட் ஃபார் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லா பேபிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எல்லா பெற்றோர்களுடைய கடமை. அதே மாதிரி எல்லா குழந்தைக்குரிய ரைட் to get screened for congenital hypothyroidism. Next, how common is hypothyroidism? Thyroid எங்கேயோ யாருக்கோ வயசானவங்களுக்கு வருங்க, 40 இயர்ஸுக்கு மேலே வருங்க. இல்லை, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இட்ஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் காமன் அண்ட் இட்ஸ் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர். நிறைய குழந்தைங்களுக்கு, நிறைய தைராய்டு நியூபார்ன் பேபிஸ்க்கு கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக. அண்ட் இதை கண்டுபிடிச்சி இது முறையான சிகிச்சை பெற்றாங்கன்னா they will lead a normal life. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்சஸ் 1 in 3,500, அதாவது வந்து 3000 குழந்தைங்களுக்கு
குழந்தைக்கு வந்து ஏற்படுது. பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆல்மோஸ்ட் 1 in 700, 1 in 800. 800ல் பிறக்கக்கூடிய குழந்தையில் ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். பிறந்த குழந்தைக்கு எதுக்காக தைராய்டு ப்ராப்ளம் வருது? எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, தாத்தாக்கு இல்லை, பாட்டிக்கு இல்லை, எதுக்காக வருது? See, congenital hypothyroidism is not inherited in majority of the cases. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு வரக்கூடிய இட்ஸ் ஸ்பொராடிக். அது வர வேண்டிய வேலை வந்துருச்சு. தைராய்டில் டிஃபெக்ட்ஸ் இப்போ குழந்தையுடைய தைராய்டு உடைய ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதில் இந்த சைஸ் கம்மியாக இருக்கிறதோ இல்லை அப்நார்மல் லொக்கேஷன் கழுத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக நாக்கில் இருக்கிறது, அது ஒரு தைராய்டு ப்ராப்ளம்க்கு ஒரு காரணம். தைராய்டுடைய சைஸ் சின்னதாக இருக்கிறது, அது ஒரு காரணம். இந்த தைராய்டே ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடியது ஏஜெனசிஸ், தைராய்டு உற்பத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபெக்ட், இதனாலேயும் தைராய்டு ப்ராப்ளம் வரலாம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் வரத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அது சில ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கப்படணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன அறிகுறிகள் இருக்கும்? ஐடியலி எவ்ரி பேபி ஷுட் பி ஸ்க்ரீன்ட் ஃபார் கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். அறிகுறிகள் இருந்தாலும் இல்லாட்டியும் ஸ்க்ரீனிங் பண்ணியே ஆகணும். இப்போ ஸ்க்ரீனிங் மிஸ் ஆகக்கூடிய ஒரு பட்சத்தில் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? சில்ட்ரனில் ஸ்மால் பேபிஸில் தைராய்டு குறைபாடுடைய சிம்டம்ஸ் என்னெல்லாம்? கான்ஸ்டிபேஷன் நம்பர் 1, மலச்சிக்கல், மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது குழந்தை. 15 டேஸ்க்கு ஒருக்கா தான் மோஷன் போகுது, எப்போதும் விளக்கெண்ணெய் வச்சாதான் மோஷன் போகுது, வெத்தலை காம்பை வச்சு இது பண்ணி மோஷன் போகுது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். செகண்ட், ஏஜுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டீஸ் இல்லை. 2 வயசில் முகம் பார்த்து, 2 மாதத்தில் முகம் பார்த்து சிரிக்கணும், சிரிக்க மாட்டேங்குது. 3 மாதத்தில் தலை நிற்கணும், நிற்க மாட்டேங்குது. 6 மாதத்தில் கவுந்துக்க மாட்டேங்குது. ஏஜுக்கேற்ற ஆக்டிவிட்டீஸ் குழந்தை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கா அப்படின்னு ஆஸ் அ பேரண்ட் we have to discuss and get it checked. 3வது அறிகுறி பார்த்தீங்கன்னா growth இல்லை. பேபி வெயிட் கூட மாட்டேங்குது, ஹைட் கூட மாட்டேங்குது. பிறந்தப்போ என்ன சைஸ் பேண்ட் வாங்கினோமோ அதே பேண்ட் சைஸ் தான் போட்டுக்கிட்டே இருக்கும், என்ன சட்டை சைஸ் வாங்கினோமோ அதே சைஸ் தான் போட்டுக்கிட்டே இருக்கும். கால் பூட்டீஸோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, கை மிட்டன்ஸோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ட்ரெஸ் க்ரோத் இல்லை, ஃபிசிக்கல் க்ரோத் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் தைராய்டு ஹார்மோனுடைய டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் 4வது, பேபி லெத்தார்ஜிக்காக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, தூங்கிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் அழுவுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லெத்தார்ஜினஸ், ஒரு மோட்டார் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் மோட்டார் ஆன் ஆக மாட்டேங்குது, தைராய்டு ஹார்மோன் குறைபாடாக இருக்கலாம். ஸோ கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசத்தை பொறுத்த வரைக்கும் எனி பேபி வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஏஜுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டி செய்ய மாட்டேங்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ரொம்ப டல்லாக லெத்தார்ஜிக்காக இருக்குன்னா உடனே தைராய்டு ஹார்மோன் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். பட் அறிகுறிகள் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லா பேபிஸ்க்கும் தைராய்டு ஸ்க்ரீனிங் பண்ணணும். அது பேரண்ட்டுடைய கடமை, குழந்தையுடைய ரைட். ஸோ வி அண்டர்ஸ்டுட் தைராய்டு எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குரிய சில பிளட் டெஸ்ட், தைராய்டு ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் மூலமாகவும், தைராய்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் மூலமாக, ஒரு ஸ்கேன் வச்சு இந்த தைராய்டு இதுக்கு ஏஜுக்கு ஏற்ற க்ரோத் இருக்கா, சைஸ் இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா, எக்கோஜெனிசிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஸ்கேன் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச அப்புறம் இதுக்குரிய முறையான சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேபிக்கு தைராய்டு லெவல் சீராக அமைச்சுக்கிட்டோன்னா இந்த எல்லா டெஃபிஷியன்சிஸ், எல்லா சிம்டம்ஸுமே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி ட்ரீட் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ், கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசத்தை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேப்லெட்ஸ், தைராக்சின் டேப்லெட்ஸ் ஒன்ஸ் எ டே க்ரஷ் பண்ணி வாயில் போட்டுட்டு மதர்ஸ் மில்க் கொடுத்துருங்க. என்றைக்காவது ஒரு நாள் பேபி துப்பினாலோ வாமிட் பண்ணாலோ வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டோஸை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெடிசன்ஸ் கரெக்டாக கொடுங்க, ஒரே டயத்து கொடுங்க, ப்ரெஃபரபிளி மார்னிங் டைம் கொடுங்க, பிஃபோர் ஃபீட். ஏன்னா வெறும் வெயிட்டில் மாத்திரை எடுத்துக்கிட்டோன்னா மாத்திரையுடைய அப்சார்ப்ஷன், உடம்பு அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை, சக் பண்ணக்கூடிய தன்மை பெட்டராக இருக்கும். ஸோ எம்டி ஸ்டமக்கில் கொடுங்க. அண்ட் ஃபிக்ஸட் டைம் மார்னிங் 9 o'clock. அதுக்காக டைம் ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு அதே டைம் தான் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஒரு ½ an hour ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். முடிஞ்ச அளவு ஒரு குறிப்பிட்ட டைமில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி சிரப்பாவோ ட்ராப்ஸாவோ தைராக்சின் இஸ் நாட் அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி. பட் கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுறோம்.
ஸோ இதுதான் வந்து கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய விதை. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எப்போ டெஸ்ட் பண்ணோம், எப்படி டெஸ்ட் பண்ணோம், எப்படி மாத்திரை எடுத்துக்கணும், அண்ட் எப்படி தைராய்டை சீராக வச்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய அளவான மாத்திரை கரெக்டாக சீராக இருக்கா இல்லையாங்கிறது பீரியாடிக்காக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணி டோஸுடைய அளவை கூட்டணும், இல்லை டோஸுடைய அளவை குறைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஒரு ஷார்ட் ரீகேப். எவ்ரி பேரண்ட், இட்ஸ் யுவர் டியூட்டி டு கெட் யுவர் பேபி செக்ட் ஃபார் ஹைப்போதைராய்டிசம் irrespective ஆஃப் சிம்டம்ஸ். அறிகுறிகள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்கள் பேபிக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுங்கள். அது பாசிட்டிவ்னா உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு மெடிசன்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிறத. டேப்லெட்ஸ் கொடுங்க, டயத்து கொடுங்க, ரெகுலராக செக் பண்ணுங்கள். க்ரோத் மானிட்டரிங், டெவலப்மெண்ட் மானிட்டரிங், ஏஜுக்கேற்ற க்ரோத் இருக்கா, ஏஜுக்கேற்ற டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத க்ரோத் சார்ட் மூலமாக கண்டுபிடிச்சு பேபிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிஸை அழகாக கட்டுப்படுத்தி ஒரு நார்மல் ஐக்யூ அண்ட் நார்மல் ஸ்கூல் கோயிங் சைல்டாக நம்ம உருவாக்கலாம். ஒரு சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிட்டிசனாக, ஒரு டாக்டராகவும், ஒரு இன்ஜினியராகவும், ஒரு கலெக்டராகவும், இல்லை ஒரு நல்ல ஒரு லீடராகவும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஆஸ் அ பேரண்ட் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. So let us take a pledge that we will screen all babies and prevent the disability related to hypothyroidism. இப்போது குழந்தைங்களில் வரக்கூடிய ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் பற்றி இவ்வளோ நேரம் பேசினோம். செகண்ட் வகையான தைராய்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம், ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிசம். கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுத்துருக்காரு. எதிர்ப்பு சக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, இட்ஸ் அவர் இம்யூன் பவர், இட் இஸ் தி சோல்ஜர் ஆஃப் அவர் பாடி. நம்மளை தற்காப்புக்காக நம்மளை பாதுகாக்கிறது, பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக, வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக, இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பாதுகாக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் சம்டைம்ஸ் கிராஸ் டாக், வேலியே பயிரம் என்ற கதையாக இட் வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் அவர் ஓன் ஆர்கன்ஸ். அதில் முக்கியமான ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்ட் தான். ஸோ ஆட்டோ இம்யூனிட்டி, இந்த தைராய்ட் கிளாண்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அவர் ஓன் இம்யூன் சிஸ்டம் லீட்ஸ் டு ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம். ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தி தைராய்டுடைய செயல்பாட்டை குறைக்கக்கூடியனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் ஆர் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹவு காமன் இட் இஸ்? இட் இஸ் குவைட் காமன் அண்ட் இட் ஷுட் பி செக்ட் when there are symptoms. அறிகுறிகள் இருந்தால் நம்ம தைராய்டு பரிசோதனை நம்ம குழந்தைக்கு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ என்னெல்லாம் அறிகுறிகள், ஒரு வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் ஆஸ் அ பெற்றோராக நம்ம போய் அதுக்கு குழந்தைக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது. முன்னாடி பார்த்திங்கன்னா என் குழந்தை வந்து டென்த் ரோவில் கிளாஸில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்தோன்னா ஃப்ரண்ட் ரோக்கு வந்துடுச்சு. ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து முன்னாடி ரோவில் உட்காத்தி வச்சுட்டாங்க. என் குழந்தைக்கு நான் 4th ஸ்டாண்டர்டில் என்ன ட்ரெஸ் சைஸ் வாங்கினேனோ அதே தான் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் வாங்கிட்டு இருக்கேன். க்ரோத்தே இல்லை. 3rd ஸ்டாண்டர்டில் என்ன செருப்பு சைஸ் வாங்கினேனோ அதே செருப்பு சைஸ் தான் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் வாங்கிட்டு இருக்கேன். தெர் இஸ் நோ க்ரோத். குழந்தை வெயிட் போட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி 16 கிலோஸ் இருந்த குழந்தை திடீர்னு பார்த்திங்கன்னா 30 கிலோஸ் ஆகிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. 10 kilos gain in 1 year. அபாரமான ஒரு வெயிட் கெயின். சம்திங் இஸ் worrying. Commonest symptom of hypothyroidism in a growing child is weight கூடுது, height கூட மாட்டேங்குது. ப்ளீஸ் செக் த தைராய்டு. அடுத்த முக்கியமான அறிகுறி தைராய்டு கிளாண்டுடைய வீக்கம். ஸோ தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் தைராய்டு கிளாண்டுடைய ஷேப் அண்ட் சைஸ். இதுதான் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிஸார்டர். தைராய்டுக்கு எதிர்ப்பு சக்தினால் வரக்கூடிய ஹஷிமோட்டோஸ் தைராய்டிஸில் தைராய்டு வீக்கம் ஏற்படுது. இந்த வீக்கத்தினால என்ன ஆகுனா காய்டர், தைராய்டு ஸ்வெல்லிங் ஏற்படுது. ஸோ ஒரு காய்டர் இருக்கக்கூடிய சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தைராய்டு பரிசோதனை செய்யப்பட்டு பார்க்க வேண்டும். சடன் டிப் இன் ஸ்காலஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். என் சைல்டு எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. Something may be wrong. It may be a symptom of hypothyroidism. So sudden dip in mark scores, sudden dip in the school performance is a sign of hypothyroidism. And எல்லாத்தோடைய முக்கியமானது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், லெத்தார்ஜினஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுது. இதெல்லாம் வந்து தைராய்டு ப்ராப்ளத்துக்குரிய முக்கியமான அறிகுறிகள். ஸோ இன் an older child, அதாவது வந்து யூகேஜி எல்கேஜிக்கு அப்புறம் காலேஜ் போகிற வரைக்கும் வளரக்கூடிய பிள்ளைங்களில் எப்பயாவது வெயிட் ரொம்ப ரேப்பிடாக போகுது, வெயிட் கூட்டிகிட்டே இருக்கான தைராய்டு செக் பண்ணி பாருங்கள்.
ஹைட்டு கூடவே இல்லை அப்படி என்றால் உடனே தைராய்டு பரிசோதனை செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு. குழந்தை வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுது, டல்லாக இருக்குது, லெத்தார்ஜிக்காக இருக்குது, தூக்கிக்கிட்டே இருக்குது, ப்ளீஸ் செக் த தைராய்டு லெவல்ஸ் இன் த பிளட் அண்ட் see if the baby has hypothyroidism. ஸோ ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசத்துடைய எதனால் வருது, அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? See, juvenile hypothyroidism, Hashimoto's thyroiditis is a very simple problem to treat. அது பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அகெயின் டேப்லெட்ஸ். Juvenile hypothyroidism is also treated as a tablet. Thyroxine, it's not available as syrup or drops. So syrup ஆவோ drops ஆவோ available கிடையாது. இந்த டேப்லெட் காலையில் 8 மணிக்கோ 7 மணிக்கோ குழந்தை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் போடுறோம். வெறும் வயிற்றில் போட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு தான் டீ காஃபி பால் கொடுக்கணும். இந்த 1/2 hour கேப் எதுக்காக? குழந்தை டெஸ்பரேட்டாக இருக்குது, ரொம்ப பசின்னு இருக்குது, ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னும். தட் எம்டி ஸ்டமக் ஆஃப் 1/2 hour அந்த மருந்து வந்து உடம்புல சேர்றதுக்கு ரொம்ப வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்கில் தைராய்டு ஓல்டர் சைல்டுக்கு கொடுக்கறது ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் த டிசீஸ். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் சித்தாக்கு போகலாம். ஹைப்போதைராய்டிசம் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ரெகுலர் செக்கப், ரெகுலர் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த டிசீஸ், இதுதான் தைராய்டு ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம்க்கு கொடுக்கக்கூடிய தாரக மந்திரம். வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ் ஏதாவது உண்டா? சில்ட்ரன் ஹூ ஹேவ் ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம், ஹஷிமோட்டோஸ் தைராய்டுக்கு ஆனுவலாக சில டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். உங்கள் குழந்தையுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குது, குழந்தையுடைய போன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, குழந்தையுடைய சுகர் மெட்டபாலிசம் எப்படி இருக்குது, குழந்தையுடைய போன் மெச்சூரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற சில டெஸ்ட் மூலமாக குழந்தையோட ஓவரால் வெல்பீயிங் நம்ம செக் பண்ணுறோம். சின்ன டெஃபிஷியன்சிஸ் இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணுறோம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, அயர்ன் கொடுக்குறோம். விட்டமின் டி சத்து கம்மியாக இருக்கா, கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். இதன் மூலமாக வண்டிக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம குழந்தையோட உடம்பு தைராய்டு லெவலில் சீராக வச்சுக்கிறதுக்காக சில பரிசோதனைகள் செய்கிறோம். செஞ்சுக்கிட்டு தைராய்டு லெவலில் சீராக வைக்கிறோம். தைராய்டு லெவல் சீராக வச்சுருந்தோன்னா குழந்தையுடைய லாங் டேர்ம் ஹெல்த், அது வளர்ந்து பெருசாகி ஒரு மெச்சூரிட்டியாகி ஒரு அடல்ட் ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் அதுக்குரிய ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்ட் வெல்பீயிங் கண்டிப்பாக நார்மலாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக குழந்தைக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தைராய்டை சீராக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி, அதோடைய மரமாகி அது பழமாக கொடுக்க போகிறப்போ குட் ஃப்யூச்சர் ஹெல்த் அப்படிங்கிறது, குட் போன் ஹெல்த், குட் மசில் ஸ்ட்ரென்த், குட் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை நமக்கு லாங் டேர்மில் கொடுக்கும். கரெக்டான கண்டுபிடிப்பு, கரெக்டான டயக்னோசிஸ், சீரான அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. ஸோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா லாங் டேர்ம் ஃப்ரூட்ஸ் ஃபார் யுவர் சைல்டு வில் பி வெரி 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 பிரைட். ஓகே, ஸோ கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம்னா என்ன, கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசமை ஸ்க்ரீன் பண்ணணும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். லேட் ஆன்செட் ஜுவனைல் ஹைப்போதைராய்டிசம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சம் குவிக் கொஸ்டின்ஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கள் டீம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 1 by 1 we will try to find out what is the correct answer. நான் குழந்தையோட அம்மா, எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, இந்த டிசீஸ் என் குழந்தைக்கு வருமா? As a genuine parent, everybody doesn't want any disease to pass on from us to the other. So usually பார்த்தீங்கன்னா juvenile hypothyroidism is an autoimmune problem. எதிர்ப்பு சக்தி உடைய கன்ஃபியூஷனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக கருதப்படவில்லை சயின்ஸ் அது இது வரைக்கும். ஸோ அதனால் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் there can be clustering. ஒரே ஃபேமிலியில் there can be multiple peoples who are affected. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தைராய்டு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுனால இட்ஸ் ஜஸ்ட் a few ml of blood. We don't lose anything. பட் ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா child will definitely reap the benefits of treatment. So the message is not necessary that all mothers should pass on their thyroid to their baby. It necessarily need not be passed. Regular checkup is very important.
செகண்ட் தாய்மார்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ப்ரெக்னென்சி அப்போ உங்கள் தைராய்டு லெவல் கண்டிப்பாக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அண்ட் அதை சீராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம ஜென்ரலி தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லேபில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ஸை பார்க்கக்கூடாது. ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, சைல்ட்ஹுட்லேயும் சரி, நியூ பார்ன்லேயும் சரி, கட் ஆஃப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வாட் டு ஐ மீன் பை தட்? கட் ஆஃப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நான் எக்ஸாமில் 60/100 வாங்கியிருக்கேன். இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு எக்ஸலண்ட் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்பாரு, இன்னொருத்தர் பார்த்துட்டு என்னடா ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்பாரு. ஸோ த சேம் ரிசல்ட் கேன் பி வியூட் டிஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி உங்கள் தைராய்டு ஹார்மோனோட அளவு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் ஏஜ் டிபெண்ட். குழந்தைக்கு வேறு, வளர்கிற குழந்தைக்கு வேறு, அதே இது அடல்ட்டுக்கு வேறு, ப்ரெக்னென்சிக்கு வேறு. ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் த டாக்டர் அபவுட் த தைராய்டு ரிப்போர்ட் அண்ட் கெட் த டோஸ் அட்ஜஸ்டட். அண்ட் ப்ரெக்னென்சி அப்போ மதருடைய தைராய்டு லெவல் சீராக இருந்துச்சுன்னா பேபியுடைய ஐக்யூ அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கீப் த பேபிஸ் ஹெல்த் இன் மைண்ட், அதாவது குழந்தையுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் பிரெயின் க்ரோத்துக்காகவும் எல்லா தாய்மார்களும் தைராய்டு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதை கரெக்டாக உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதோடைய லெவலை சீராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட். அடுத்தது நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, என் குழந்தை ரொம்ப கோவப்படுது, சாமானெல்லாம் விட்டு எறியறான், ரொம்ப கோவப்படுறான், அடிக்கிறான், ஃபைட் பண்ணுறான், இது தைராய்டுனால இருக்குமா? temper related problems, behavioral problems all can be symptoms of hypothyroidism. தைராய்டு லெவல் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும், தைராய்டுடைய டோஸ் கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். பண்ணி அதோடைய லெவலை சீராக வச்சுக்கிட்டோன்னா இதோடைய இந்த மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. Sometimes they may require, it may not be related to thyroid, it may be because of they may require some therapy. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சைல்ட் கைடன்ஸ் கிளினிக் அருகி பிஹேவியரல் தெரப்பி மூலமாக எப்படி இந்த மாதிரி டேம்டன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெஷல் டாக்டர்ஸுடைய அட்வைஸை நம்ம கேட்டுக்கிட்டு இப்போ குழந்தையோட பிஹேவியர்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின் எல்லா பேரண்ட்ஸும் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட். சில்ட்ரனில் வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸுக்கும் டயட்டுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இப்போ நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கேபேஜ் கொடுக்கக்கூடாது, காலிஃப்ளவர் கொடுக்கக்கூடாது, ப்ரொக்கோலி கொடுக்கக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் காய்ட்ரோஜெனிக் வெஜிடபிள்ஸ். அதாவது தைராய்டுடைய வீக்கத்தை அதிகம் பண்ணக்கூடிய சில வெஜிடபிள் முறைகள். யூஸ்வலாக தெர் இஸ் டெஃபினட் ப்ரூஃப் இன் அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சத்துக்களை கொடுத்தோன்னா தைராய்டு வீக்கம் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவன். சில்ட்ரனில் ப்ரூவன் கிடையாது. பட் ப்ராபப்ளி ஆஸ் ரெஸ்பான்சிபிள் பீப்புள் நம்ம அதோடைய ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கலாம். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டேக் ஆஃப் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, டர்னிப் கேன் பி ரெடியூஸ்ட். எந்த சால்ட் யூஸ் பண்ணோம்? எல்லா பேரண்ட்ஸும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, எந்த சால்ட் யூஸ் பண்ணோம்? கல் உப்பு யூஸ் பண்ணுமா, டாட்டா சால்ட் யூஸ் பண்ணுமா? எவ்ரி க்ரோயிங் சைல்ட் ரிக்வயர்ஸ் RDA, ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் ஆஃப் அயோடின். ஒரு நார்மலான ஒரு உடல் உறவு ஆரோக்கியத்துக்கு, ஒரு ஹெல்த்துக்கு, ஒரு போன் ஹெல்த்துக்கு, ஒரு தைராய்டு ஹெல்த்துக்கு தேவையான ரெக்கமெண்டட் அயோடின் இன்டேக் கண்டிப்பாக இருக்கணும். All the commercially available salts like Tata salt etc., they have the RDA of iodine. ஸோ அந்த அளவை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிற அளவுக்கு நம்ம நார்மலாக மினிமமாக டயட்டில் யூஸ் பண்ணாலே அதுவே உடம்புக்கு தேவையான அயோடின் சத்தை கொடுத்துரும். அந்த அயோடின் சத்து டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் இன் தி growth of the thyroid and in helping maintaining the thyroid function normally. So I hope this information was useful for you. அடுத்த கொஸ்டின் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடியது என்னென்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கேன்சர் வருமா? தைராய்டு கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ரேரான ஒரு ப்ராப்ளம். அது முக்கியமாக வரக்கூடியது எப்படி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாடியூல். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தைராய்டு கிளாண்ட், இது பார்த்திங்கன்னா ஒரு நாடியூல் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட். உங்களுக்கே தெரியுது ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த நாடியூல் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த கண்டுபிடிச்சு அதுக்குரிய அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கம், கட்டி மாதிரி தெரியறது, நெறிக்கட்டி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இரிடேஷன், எப்பயாவது ஒரு தடவை எக்ஸ்ரே தைராய்டுக்காக தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சிம்டம்ஸில் தைராய்டு கேன்சர் வரலாம். ஆனால் தைராய்டு கேன்சர் இஸ் எ வெரி வெரி
ஈஸிலி ட்ரீட்டபிள் ஃபார்ம். ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா children with thyroid cancer have a very bright future, they have a long life and they don't develop any complications provided you identify it early. ஸோ தைராய்டு உடைய வீக்கம் இருக்குது, அங்கே ஏதாவது கட்டி மாதிரி தெரியுது, நெறிக்கட்டி மாதிரி தெரியுது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் உடனே நம்ம உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எஃப்என்ஏசி ஒரு சின்ன சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணி தைராய்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா டெஃபினெட்லி நம்ம இதை அர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணி இதை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. ரைட். என்னோடய குழந்தை ஒரு பெண் குழந்தை, அதனால எனக்கு ரொம்ப வரிடாக இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறனால இவளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? ஜென்ரலி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இஸ் மோர் காமன் இன் த ஃபீமேல் செக்ஸ். தைராய்டுடைய குறைபாடுகள் சரி எல்லாமே ஃபீமேல் செக்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது. பட் நம்ம லெவலில் சீராக வச்சுக்கிட்டோன்னா, அதாவது தைராய்டு ஓவர் ட்ரீட்டும் பண்ணாமல் அண்டர் ட்ரீட்டும் பண்ணாமல் லெவலை சீராக வச்சுக்கிட்டோன்னா children who have, girls who have hypothyroidism lead a normal life. I repeat, they lead a normal life. So level சீராக வச்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது கம்மி. ப்ராப்ளம்ஸ் வந்தால் they may have irregular periods, polycystic ovaries, அதாவது நீர்க்கட்டி, ஓவரீஸில் நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, மெனோரேஜியா அதாவது எக்ஸசிவ் ப்ளீடிங், இதெல்லாம் தைராய்டுக்குரிய சில அறிகுறிகளாக இருக்கலாம். எக்ஸசிவ் ப்ளீடிங், irregular periods, நோ பீரியட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தைராய்டு ப்ராப்ளத்துக்குரிய ஒரு பருவத்துக்குரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தைராய்டு பரிசோதனை செய்து கொண்டு உங்கள் டாக்டரை போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கெட் நார்மலைஸ்ட். எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பான்டேனியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுது. ஸோ கேர்ள்ஸ் வித் தைராய்டு ப்ராப்ளம் வரி பண்ணிக்க வேண்டாம். Regular checkup, regular doctor consultation, and definitely the future is bright. Okay. Next, இப்போ next doubt எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடியது, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் சீக்கிரம் ஏஜ் அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கா? அதை நம்ம ஏதாச்சும் தவிர்க்க முடியுமா? Again, the answer to this question is same. Thyroid level should be kept normally. நம்ம தைராய்டு மாத்திரை கரெக்டான அளவு நம்ம குழந்தைக்கு கொடுத்து கரெக்டான டயத்தில் பரிசோதனை பண்ணி அதை மேலும் ஏறவும் விடாமல் இறங்கவும் விடாமல் பார்த்துக்கிட்டோன்னா இந்த சில்ட்ரனுக்கு தைராய்டுனால் வரக்கூடிய ஏர்லி பியூபர்ட்டி வரக்கூடிய ப்ராப்ளத்தை தவிர்க்க முடியும். ஸோ அதனால் ரெகுலர் செக்கப், கரெக்ட் டோஸ் அண்ட் கரெக்ட் மானிட்டரிங், க்ரோத் சார்ட்டை வச்சு கரெக்டாக ஹைட், வெயிட், ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கூடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம லெவலை சீராக வச்சுக்கிட்டோன்னா தைராய்டு ஹார்மோன்னால் வரக்கூடிய ஏர்லி பியூபர்ட்டி ப்ராப்ளம்ஸை நம்ம தவிர்க்கலாம். So I think these are some of the frequently asked questions which in the talk மூலமாக we try to answer to all the parents. Just some quick take home messages. அதாவது நீங்கள் இந்த டாக்லேருந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட், as a parent, every baby should be screened for hypothyroidism. காலில் ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் கரெக்டாக இருக்கா, ஏஜுக்கேற்ற க்ரோத் இருக்கா, ஏஜுக்கேற்ற டிஎஸ்ஹெச் லெவல் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி லெவலை செக் பண்ணி தைராய்டு ஹார்மோன் அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு early ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் த ரைட் ஆஃப் யுவர் சைல்டு. இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி பேரண்ட். எல்லா பெற்றோருடைய கடமை அவங்க குழந்தைக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது. எல்லா குழந்தையுடைய ரைட் டு ஹாவ் அ நார்மல் தைராய்டு ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட். செகண்ட் மெசேஜ் அண்ட் செகண்ட் கீ டேக் ஹோம் இஸ் க்ரோத் சார்ட். தைராய்டு ஹார்மோன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்ரி 6 months ஹைட், வெயிட் மெஷர் பண்ணி அதுக்குரிய சார்ட்டில் மெஷர் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, ஏஜுக்கேற்ற ஹைட் இருக்கா, ஏஜுக்கேற்ற வெயிட் இருக்கா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் இருக்குது, வெயிட் கூடுது இல்லை ஹைட் ஏஜுக்கேற்ற மாதிரி கூடலை, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஹைட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பருவத்துக்குரிய மாற்றங்கள் வர வேண்டிய டைமில் வரல. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு important clue for the presence of thyroid problem. So with these two important messages, screen all babies, regularly monitor growth. எல்லா பேபிக்கும் தைராய்டு பரிசோதனை செய்து பாருங்கள். அண்ட் ஆல் பேபிஸ்க்கும் க்ரோத், ஏஜுக்கேற்ற ஹைட் இருக்கா, ஏஜுக்கேற்ற வெயிட் இருக்கா அப்படிங்கிறத க்ரோத் சார்ட் அப்படிங்கிறதுல பிளாட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் புக்லெட் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இஃப் எனிபடி வாண்ட்ஸ் வி கேன் கிவ் அ சாஃப்ட் காப்பி. நம்ம டீம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. திஸ் வில் பி ஷேர்ட் வித் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங்.